ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா, நம்மளுடைய மாருதி 800 பார்த்திங்கன்னா டிக்கியில் ஒரு ஆல்ரெடி பேஸ்ட் பார்த்தது வந்து டேமேஜ் ஆகிருக்கு. இப்போ இதை வந்து நம்ம எப்படி லப்பம் பேஸ்ட் வச்சு சரி பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்திங்கன்னா இந்த பட்டி, இந்த கீரல் இருக்கிற இடம் ஃபுல்லாகவே நல்லா எடுத்துடணும். அப்படி எடுத்துகிட்டு நம்ம திருப்பி வச்சா தான் நிற்கும், இல்லைனா திருப்பி அப்படி பேந்துட்டே தான் போகும். பார்த்திங்கன்னா தெரியும். இது ரொம்ப அரிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம ஒன்று என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, வேறு செட்டாகவே பழைய கடையிலேருந்து இந்த மாதிரி பேக் சைடு டிக்கி வாங்கி போடலாம். அப்படி இல்லைனா பேஸ்ட்டு தான் வச்சு சரி பண்ணணும். இப்போ பேஸ்ட்டு நம்ம இதை சரி பண்ணுறதுக்கு என்னென்ன ஜாமான் வாங்கணும் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா, நம்ம லப்பம் பேஸ்ட் எல்லாம் அப்ளை பண்ணிட்டு தேய்க்கிறதுக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு சாணக்கல் வேணும். அதே மாதிரி ஆங்கிள் கிரைண்டரில் போட்டு தான் இதை தேய்க்க முடியும். ஆனால் கையில் வச்சுருக்கிறது பார்த்திங்கன்னா டிங்கர் பேஸ்ட்டு இது வேணும். பாடி ஃபில்லர் அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க. அதே மாதிரி பேஸ்ட் அப்ளை பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு பெயிண்ட் அடிக்கும்போது பார்த்திங்கன்னா என்சி புட்டி கிரே இந்த இது போடணும். இது அப்போ தான் உங்களுக்கு அடுத்து உறிஞ்சி வராது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு பெயிண்ட் அடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு கிரே பிஎஸ் கிரே அப்படின்னு சொல்லுவாங்க, அது போடணும். அதுக்கப்புறம் தான் பெயிண்ட் அடிக்க முடியும். நெக்ஸ்ட்டு வந்து வண்டியோட கலருக்கு என்ன கலர் பெயிண்ட் அடிக்குமோ அடிச்சுட்டு செட்டாக கிளியர் ஊதிட்டால் போதும். நம்ம இப்போ பேஸ்ட் அப்ளை பண்ணுறது மட்டும் பார்க்கலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி 2 லப்ப தகடு வேணும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த பேஸ்ட்டை வந்து உடனே ட்ரை ஆகுறதுக்கு ஹார்ட்னர் வேணும். இதை மிக்ஸ் பண்ணி அந்த லப்பம் வைக்கும்போது தான் உங்களுக்கு உடனே ஹார்டாகும். ஃபைனலாக எல்லாம் வச்சு காய விட்டுட்டு தேய்க்கணும். தேய்ச்சிட்டு பெயிண்ட் அடிக்க வேண்டியதுதான். ஓகே, பாடி ஃபில்லர் டிங்கர் பேஸ்ட்டை வந்து எடுத்துக்கலாம். இது வந்து கொஞ்சம் ரேட்டு கூடுனது. கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து இது வந்து ஒரு டைல்ஸ் கல் இருந்தால் அதில் வச்சு ராவலாம். அப்படி இல்லை அப்படின்னா ஒரு பிளாஸ்டிக் ஏதாட்டு பிளாஸ்டிக்கில் உள்ள பொருளை வச்சு எடுத்துக்கலாம். இப்போ இந்த லெவலில் எடுத்ததுக்கு பார்த்திங்கன்னா லைட்டாக போட்டால் போதும். இதை வந்து லைட்டாக இவ்வளோ கார்டு ஆட் பண்ணால் போதும், ஹார்டாயிரும். இது எதுக்காண்டினா உடனே தேய்ச்சிக்கலாம், இல்லைன்னா உங்களுக்கு ஹார்டே ஆகாது. இப்போ இந்த பேஸ்ட்டை வந்து நல்லா இது கூட மிக்ஸ் பண்ணி அப்படி தேய்க்கணும். இது ட்ரை ஆகிறதுக்குள்ளே நம்ம இது மேலே அப்ளை பண்ணாங்களாம். டைல்ஸ்னால் நீங்கள் ஈஸியாக எடுத்துடலாம், அதுக்காண்டி தான் டைல்ஸு. திருப்பி லப்ப தகடை வச்சு தேய்ச்சிங்கன்னா வந்துடும் ட்ரை ஆகிறதுக்குள்ள. நம்ம தேய்க்கும் போதே தெரியும் அது ஹார்டாகிறது ஆட்டோமேட்டிக்காக. இந்த ஹார்டாகிற டைமில் அப்படியே எடுத்து ராவி விட்டுறணும். ரொம்ப ஈஸியாக டிங்கர்கிட்ட போகாமல் நீங்களே சரி பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா அந்த பேஸ்ட் வந்து நல்லா மிக்ஸ் ஆகிட்டு எல்லா இடத்துலையும். அப்படியே எடுத்து இதுக்கு நேராக வச்சு ராவ வேண்டிதான். கொஞ்சம் கொஞ்சமாக தான் கனம் ஏற்றணும். நல்லா அப்ளை பண்ணிவிட்டு கிரைண்டர் போட்டு தேய்க்கும்போது ஒன்று போல் வந்துடும். நல்லா ராவிட்டு
ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் வெயிட் பண்ணணும் நல்லா ட்ரை ஆகுறதுக்கு. இப்போவே நல்லா காஞ்சிருக்கு. அதே மாதிரி நம்ம லப்பம் வைக்கிற 2 தகடையுமே நல்லா சுரண்டி எடுத்துடணும். வச்ச இடத்தையும் நல்லா சுரண்டி விட்டுறணும். ஏன்னா இது வந்து கனம் அதிகமாக இருக்கிறதுனால நம்ம டபுள் கோட்டு கொடுக்கணும். நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் மிஷினை வச்சு தேய்ச்சிட்டு திருப்பியும் ஒரு அடி அடிக்கணும். அப்போ தான் நல்லா ஃபினிஷிங் ஷைனிங்காக வரும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்திங்கன்னா நல்லா காஞ்சிட்டு இப்படி தகர மாதிரி இருக்குது பாருங்கள். நல்லா காஞ்சிட்டு இப்போ நம்ம ஆங்கிள் கிரைண்டரில் இந்த பிட்டை போட்டு தேய்ச்சிட வேண்டியதான். இந்த மாதிரி தேய்க்க இந்த இடம் மாதிரி ஷைனிங் ஆகிரும். கம்ப்ளீட்டாக தேய்ச்சிட்டு காமிக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலாக பார்த்திங்கன்னா நல்லா கிரைண்டிங் பண்ணிட்டேன். ஃபுல்லாக இந்த மேடுப்பெல்லாம் எதுவுமே இல்லை பார்த்துக்கோங்க. நல்லா கிரைண்டிங் பண்ணாச்சு. இனிமேல் லைட்டாக சாண்டு பேப்பரை வச்சு தேய்ச்சிட்டு என்சி புட்டி அடித்து பெயிண்ட் அடிக்க வேண்டியதான். அவ்வளோதான். சிம்பிளாக உங்கள் வீட்டிலையே இந்த மாதிரி எதுவும் ஓட்டை எதுவும் லப்பம் பேந்து வந்துருந்துச்சுன்னா நீங்களே சரி பண்ணிக்கலாம். இப்போது என்சி புட்டி எடுக்க போகிறோம். இது என்சி புட்டி இல்லைன்னா பெயிண்டர் பெட்டி அப்படிம்பாங்க. பெயிண்டிங் அடிக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பேஸ்ட்டை கண்டிப்பாக ராவாங்க. அப்போ தான் இந்த வெயிலெலாம் அந்த வெடி புலக்கூடாது அப்படிங்கிறதுக்காண்டி. இப்போ இதை நம்ம ஷைனிங்காக கிடைக்கும். பெயிண்ட் அடிக்கும்போது அந்த கேப்லாம் மறைஞ்சிரும். சின்ன சின்ன இதெல்லாம் இருந்துச்சுன்னா இது இந்த மாதிரி அப்ளை பண்ணிடணும். ரப்பர் மெட்டீரியல் மாதிரி இருக்கும். பார்த்திங்கன்னா தெரியும். இந்த இதில் அந்த கிரைண்டிங் வீலோட தடம்லாம் இருக்கும். இதை அப்ளை பண்ணதுக்கப்புறம் அந்த தடம்லாம் மறைஞ்சிரும். காய விட்டு பெயிண்ட் அடிச்சுக்கலாம். ஃபுல்லாக அப்ளை பண்ணிட்டு காமிக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா என்எஸ் புட்டியும் நம்ம வச்சாச்சு. ஒரு 10 நிமிஷம் கழித்து நல்லா தேய்க்க வேண்டியதான். தேய்ச்சா நல்லா அந்தளவுக்கு பெயிண்ட் அடிக்கிற மாதிரி கிட்டத்தட்ட வந்துடும். அதே மாதிரி இந்த ப்ராசஸ்லாம் பண்ணும்போது பார்த்திங்கன்னா கண்ணாடி போட்டுக்கோங்க. அதே மாதிரி மூக்கில் ஏதாட்டு மாஸ்க் கட்டிக்கோங்க. இல்லைன்னா நம்ம கிரைண்டிங் பண்ணும்போது ரொம்ப அதிகமாக தூசி பறக்கும், மூக்குக்குள்ளே ஏறும். அப்படி ஃபைனலாக பார்த்திங்கன்னா எல்லா ப்ராசஸும் முடிஞ்சதுக்கப்புறம் பெயிண்டிங் ப்ராசஸ் பண்ணும்போது இதை நல்லா 3M சாண்டு பேப்பரை வச்சு நல்லா சுரண்டிட்டு டச்சப் பண்ணிட்டா முடிஞ்சுது. இந்த வண்டியோட பெயிண்டிங் ஃபுல்லாக எப்படி அடிக்குது அப்படின்னு சொல்லியும் நான் ஆல்ரெடி நம்ம சேனலில் ஒரு வீடியோ இருக்கும். அதையும் பார்க்காதவங்க பாருங்கள். இந்த மாதிரி தொடர்ந்து மெக்கானிக்கல் ரிலேட்டடான டிப்ஸ் அண்ட் வீடியோஸ் நம்ம சேனலில் வரும். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.